இதுதாங்க வல்லாரக்கீரை. இது வந்து நாட்டு ரகம் இல்லை, ஹைப்ரிட் வகைங்க. நாட்டு ரக இலை வந்து ரொம்ப லேசாக இருக்கும், எவ்வளோ கெட்டியாக இருக்காது, மினுமினுப்பாகவும் இருக்காது. இது ஒரு சின்ன கட்டிங் கொண்டு வந்தால் நான் வச்சேன். 25 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தான் வச்சேங்க. இந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்குது. நிறைய வாட்டி பறித்து நான் சமையல் பயன்படுத்திட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங் தான். ஆனால் சும்மா கட் பண்ணி வச்சிங்கன்னா வர்றதில்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சமாவது வேர் இருக்கணும், அப்போ தான் இந்த செடி வருதுங்க. ஆனால் எங்கே வச்சாலும் வருதுங்க. டப்பாவில் தான் வைக்கணுன்ட்டுலாம், நிலத்தில் வச்சா அப்படியே படர்ந்து போயிடுது, மற்ற செடிகளை வராமல் பண்ணுதுங்க. இந்த கீரையை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம தலைக்கு பொடுகு இருந்ததுன்னா தேய்ச்சிங்கன்னா பொடுகு போயிடுது. ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க, நான் பண்ணதில்லைங்க. இந்த கீரையை மேலே இருக்கிற இலையிலையெல்லாம் கட் பண்ணி, இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா பொடியாக கட் பண்ணணுங்க. கட் பண்ணி முட்டை போட்டு பொரியல் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து பருப்பில் போட்டு கூட்டாகவும் செய்யலாம், துவையல் மாதிரியும் செய்யலாங்க. இந்த மல்லி புதினா இலை துவையல் செய்கிற மாதிரியே இதை துவையலாகவும் செய்யலாம். நான் லேசாக கசப்பிடிச்ச மாதிரி இருக்கும், நான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஒரு 2-3 டப்பாவில் தான் இந்த மாதிரி கட்டிங் மாற்றி மாற்றி வச்சேங்க. இந்த அளவுக்கு கீரை கிடைக்குது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கீரை கட்டிங் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு டப்பாவில், இல்லை நீங்கள் மாடி வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் வச்சிங்கன்னா கூட போதும். ஒரு வீட்டுக்கு சமையலுக்கு செய்கிற அளவுக்கு கீரை கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.